தமிழக அரசு பிரச்சனை இருக்கு. தமிழக அரசு வந்து கூட்டணி அரசுல இருக்கும்போது மேகதாது பிரச்சனை தமிழக காங்கிரஸ் எப்படி கையாள போகுது? தெளிவா இருக்கும், ரொம்ப தெளிவா இருக்கும். மேகதாது பிரச்சனை என்பது தமிழகத்தினுடைய பிரச்சனை. தமிழகத்தினுடைய பிரச்சனை. காவிரி என்பது நம்முடைய ஜீவாதார பிரச்சனை. காவிரி அன்னை என்பது காவிரி அன்னை கர்நாடகத்தில் பிறந்திருக்கலாம், ஆனா காவிரியா வந்து அன்னை ஆகிறது என்பது தமிழ்நாட்டில் வந்துதான் காவிரி அன்னையாக நாம் நினைக்கிறோம். காவிரி தாயாக நாம் பார்ப்பது காவிரியை வந்து தமிழ்நாட்டில் தான். அதனால நம்முடைய ஜீவாதார பிரச்சனை, இந்த பிரச்சனையில எந்த விதத்திலையும் காங்கிரஸ் கட்சி சமரசம் செய்யாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு நாங்கள் 100% சின்சியரா இருப்போம். இதற்காக நாங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போவோம். எங்களை பொறுத்த மட்டும் மேகதாது அணை கட்டுவது என்பது தமிழ்நாட்டுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். கர்நாடக மக்கள், கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாரும், அது பாஜக காரங்களா இருக்கட்டும், முன்னாள் பிரதமராக இருந்த தேவகவுடா அவர்களா இருக்கட்டும், முன்னாள் முதலமைச்சராக இருந்த குமாரசாமியா இருக்கட்டும், பாஜகவை சார்ந்த எடியூரப்பாவா இருக்கட்டும், காங்கிரஸை சார்ந்த DK சிவகுமாரா இருக்கட்டும், எடியூரப்பாவுடைய துணை முதலமைச்சராக இருந்த பிஜேபியை சார்ந்த அசோகா இருக்கட்டும், எல்லாரும் ஒரு பக்கம் நிக்கிறாங்க. அதுல கட்சி வித்தியாசமே கிடையாது. அங்கே வெறும் கர்நாடக அரசியல்வாதிகள் எல்லாம் ஒன்னா இருக்காங்க. எங்களை பொறுத்த மட்டும் நாங்க தமிழ்நாட்டினுடைய பக்கம் இருக்கிறோம். தமிழ்நாட்டிற்கு எந்த விதத்திலும் நஷ்டம் வந்து விடக்கூடாது, தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் துரோகம் எதுவும் எந்த பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதில் மிக தெளிவாக இருக்கிறோம். நாங்க அங்க எங்களுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் சொன்னாப்ல, அங்க எங்களை பொறுத்த மட்டும் ஒரு செங்கலை கூட வைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதுல யாரோட அனுமதியோட செங்கலை வைக்க முடியும்? மோதியோட அனுமதியோட தான் செங்கலை வைக்க முடியும். மோடி தான் இதுல துரோகம் செய்யாம இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரே நபர் பாஜகவினுடைய மோடி. பாஜக காரர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அமைதியா இருக்காங்க. பாஜக காரர்கள்ட்ட யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்க. நீங்க எல்லாரும் தயவு செய்து போய் நயனார் நாகேந்திரன் கேளுங்க. மேகதாதுவை அமைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி மோடிட்ட போய் அவரு அப்பீல் பண்ண ரெடியா இருக்காரு. நாங்க போய் சொல்ற ரெடியா இருக்கோம். நாங்க வந்து மோடி தான் இதற்கு அப்ரூவல் கொடுக்கணும். யார் அப்ரூவல் கொடுக்க வேண்டிய முதலாளி யாருன்னு கேட்டா மோடி. கர்நாடகா அதை போய் கேட்கும், ஆனா கொடுக்க வேண்டிய இடத்துல மோடி இருக்காரு. மோடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடாது. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்க அவருடைய வன்மம், கோபம், ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டில் மக்கள், ஒரே ஒரு எம்எல்ஏ தாண்டா கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த கோவத்தை காட்டி மேகதாதுக்கு அவர் அனுமதி கொடுத்துடக்கூடாது. மோடி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்க கூடாது. மேகதாது பிரச்சனையில, காவிரி பிரச்சனையில இரட்டை வேடம் பாஜக போடுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஏன்னா பாஜக காரர்கள் இங்க இருக்கவங்களும் நியாயமா பேசணும். நாங்க வந்து இதுல தமிழ்நாடு அரசியல்வாதிகள் எல்லாரும் ஒன்னா இருக்கோம். சட்டமன்றம் தீர்மானம் போட்டிருக்கு. சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பா எங்களுடைய ராஜேஷ்குமார் அதற்கு ஆதரவா பேசியிருக்கார், சுற்றுலாத்துறை அமைச்சர். காங்கிரஸ் கட்சி 100% தமிழக அரசினுடைய முடிவுகள் சரியா இருக்கும். தமிழக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி ஆதரவு தந்துச்சு. அமைச்சரவையிலே நம்ம தெளிவா இருக்கோம். எங்களை பொறுத்த மட்டும் அங்க ஒரு செங்கல் கூட வைக்க கூடாது. அமைச்சர் ஆதரவாச்சுனா வந்து கரூர் சம்பவத்துல திமுக வந்து பழிவாங்கும்னு சொல்லி ஆவேச பேச்சா அது அவருடைய கருத்து. அந்த கருத்து அவரோட கருத்தை எடுத்துக்கிறேன். நீங்க விடுங்க. குதிரை பேரம் இருக்குல்ல சார், குதிரை பேரம் ஒரு பக்கம் தவறாக நம்ம சொன்னாலும் ஒரு கட்சியை உடைச்சி அதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா செய்து அந்த ஓட்டுப்பட்ட மக்களுக்கு ஒரு துரோகம் செய்யற மாதிரி இருக்குல்ல சார். அதுவும் மக்களோட வரி பணம் தானே சார் இதுவாகுது. ரெண்டு விஷயம். நான் ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கேன். காங்கிரஸ் கட்சியின் சார்பா கை சின்னத்தில் ஓட்டு கேட்டு சேர்ந்திருக்கேன். என்னைய விலை கொடுத்து பாஜக வாங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பணம் கொடுக்குறேன், அந்த பணம் கொடுக்குறேன்னு, அந்த பணம் கொடுக்குறேன், இந்த பணம் கொடுக்குறேன்னு, அது குதிரை தேப்பிரகம். இப்ப எனக்கு வந்து அந்த கட்சி இந்த கட்சியில நம்பிக்கை இல்ல, நான் வந்து இந்த கட்சி எதிராள இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு போறதுக்கு பாருங்க. அது எந்த விதத்துல குதிரை பேரம்? நீங்க இதைத்தான் புரிஞ்சுக்கணும். சிலர் வந்து அதிமுக நம்பிக்கை இல்ல, அதிமுகவுக்கு எதிர்காலம் கிடையாது. அண்ணன் பழனிசாமி அதிமுக சொல்றது நான் எம்ஜிஆரோட அதிமுக சொல்லல, அல்லது ஜெயலலிதாமையாரோட அதிமுக சொல்லல. பழனிசாமி அண்ணன் தலையில மேல இந்த கட்சி கடை ஓடாது, இதுல ஆள் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிசைன்மெண்ட் வரவங்கள இது எப்படி குதிரை பேரம் சொல்ல முடியும்? என்ன பேரம்? ஏதாவது பணம் கொடுக்கறோம் சொன்னாங்களா? பதவி கொடுக்கறோம் சொன்னாங்களா? எதுவும் வேற எதுவும் அதிகாரம் கொடுக்கறோம் சொன்னாங்களா? ஒண்ணுமே இல்லையே. இப்ப இளையராஜா சொல்லியிருக்கிறது என்ன? அதுதான் என்ன, இளையராஜாட்ட அப்ரோச் பண்ணது என்ன? 35 கோடி ரூபாய் பணம் கொடுப்போம் சொல்லி. அதுதான் குதிரை பேரம். ரேட்டு பேசுனது, ரேட்டு பேசி நீ வந்து கட்சியை விட்டு கட்சி வான்னு சொல்றது தான் குதிரை பேரம். அதனால தமிழக மக்களை பொறுத்த மட்டும் குதிரை பேரத்துக்கும் வெறும் அலிகேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியும். குதிரை பேரம் என்பது ஒருத்தரை பணம் கொடுத்து பதவி கொடுப்போம் என்று சொல்லி அவர்களை வந்து வேற ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சியில சேர்ப்பது பேர் தான் ரியல் குதிரை பேரம். இது ஒரு ஃபேக் குதிரை பேர ஸ்டோரியை பில்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ஃபேக் ஸ்டோரியை நம்பாதீர்கள். உண்மையான குதிரை பேரம் என்பது இளையராஜா அவர்களுக்கு நடந்தது. அதுல உண்மை வர வேண்டும். உண்மையான உண்மையை கொண்டறிந்து அதில் ஈடுபட்டிருப்பவர்கள் மீது தண்டிக்கப்பட வேண்டும். சரியா? சரி.